அதாவது அந்த காபாவை சுத்தி அந்த சி மாதிரி அதை எப்படி அந்த அரபிகள் அதுக்கு பேரை வச்சிருக்காங்கன்னு கேட்டா, அது ஹிஜ்ர் இஸ்மாயிலுடைய ஒரு அறை, இஸ்மாயிலுடைய பகுதின்னு சொல்லி அதை வந்து பேர் வச்சிருக்காங்க. அது ஏன் இஸ்மாயிலுக்கு அங்க வர்றாரு, இஸ்மாயில் ஏன் பேர் வச்சாங்க, அதுல இஸ்மாயிலுக்கு என்ன ரோல் இருக்குது, அது காரணம் என்று விவரம் கேட்கிறார். இந்த பேர் வைத்தது வந்து அல்லாஹ் சொல்லி இந்த பேர் வைக்கப்படல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி பேர் வைக்கப்படல. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த காலத்தை அப்படி பேரை சொல்லிவிட்டாங்க. சொன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறது ஹிஜ்ர் இஸ்மாயில். தேடி தேடி பார்த்தாலும் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் அது மாதிரி பேர் வைப்பதற்கு ஒரு ரீசன் சொன்னதாகவோ வரலாற்று ரீதியான ஒரு ஏற்கத்தக்க சான்றுகள் அடிப்படையிலோ அதற்கு காரணம் கிடைக்கவில்லை. ஆனா இரண்டு காரணத்தை ஊகத்தின் அடிப்படையில் சிலர் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த இடத்துலதான் இஸ்மாயில் நபி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு. இதுல இந்த சி மாதிரி பாத்தீங்களா, அதுக்குள்ளதான் என்ன செய்யறாங்க, இஸ்மாயில் நபி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, அதனாலதான் ஹிஜ்ர் இஸ்மாயில் பேரு அப்படின்னு சில என்ன செய்யறாங்க, பரப்புகிறார். குறிப்பா இஸ்லாத்தினுடைய எதிரிகள் ஜாஸ்தியா பரப்புறாங்க. இது கட்டுக்கதை, இப்படி ஒண்ணு கிடையாது. இன்னும் சொல்ல போனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாழுகிற போது அவங்க தானே இந்த காபாவை கட்டுறாங்க. இவங்க காலத்துலதான் இப்படி ஆக்கிவிட்டாங்க. நல்லா விளங்கிக்கிறங்க. காபத்துல்லா வந்து ரெண்டாவது கட்டினாங்களே, அதாவது மக்கா காபிர்கள் கட்டினாங்களே, அவங்க தான் இந்த காபாவோட வடிவத்தை செவ்வகமா கட்டி இதை சும்மா விட்டுட்டாங்கிறது இவங்க காலத்துலதான். இப்ராஹிம் நபி காலத்துல இவரும் சேர்ந்து இஸ்மாயில் சேர்ந்து கட்டினாங்கல்ல, அப்ப கட்டின எப்படி இருந்துச்சு, இந்த வளைவும் சேர்ந்து பள்ளிவாசலா இருந்துச்சு. பள்ளிவாசலா இருந்த ஒரு நிலையில மூத்தா போயிட்டாருன்னா பள்ளிவாசல் ஒண்ணு அடக்கிருப்பாங்களா? இது இதே மாதிரி இருந்தா அடக்க நீங்க சொல்லலாம். இந்த மாதிரியே இருந்துச்சு, அது காலி இடமா இருந்தாலும் அங்க அடக்கிட்டாங்கன்னு சொல்வதா இருந்தால், இது மக்கா காபிர் தான் இப்படி பண்ண வேலை. அதுக்கு 5000 வருஷத்துக்கு முந்தைய இப்ராஹிம் நபி அவர்கள் 5000 தான் ஒரு வரலாற்று கணக்குப்படி, ஆத்தன்டிக்கான கணக்கு கிடையாது, ஒரு உத்தேசமான ஒரு 5000 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள கணக்குப்படி இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த காபா கட்டுறாங்க. இஸ்மாயில் நபி சேர்ந்து கட்டுறாங்க. கட்டும் போது 3 பக்கம் சதுரமாகவும் ஒரு பக்கம் வளைவாகவும் வைத்துதான் செஞ்சாங்க. அரைவட்டம் போட்டுதான் கட்டினார்கள் இருக்குது. கட்டும் பொழுது அந்த கட்டி காபா அப்படி இருக்கிற நேரத்தில் இவர் மௌத்தா போயிட்டார் இஸ்மாயில் நபி. அவருடைய அந்த காலத்து மக்கள் கொண்டு பள்ளிவாசல் உள்ளே கொண்டு கிடக்குவாங்க. ஒரு இறைவனை வணங்குவதற்காகவே கட்டுவீராக அல்லாஹ் கட்டளையிட்டு, தூய்மைப்படுத்துவீராக கட்டளையிட்ட ஒரு இடத்துல கொண்டு போய் இவர் கொண்டு அடைக்கிருப்பாங்களா? அந்த காலத்து மக்கள் வந்து அடைக்கிருக்க மாட்டாங்க, சான்ஸே கிடையாது. அதனால இஸ்மாயில் நபியுடைய கபூர் அங்க இருக்குது என்று சொல்வார்களே, ஆனால் அது இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரானது, அது கட்டுக்கதை, அது பொய், அது எந்த ஒரு வரலாற்று ஆவணங்களும் சான்றுமே கிடையாது.